கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படியாக தெய்வம் காண்பித்ததான அவருடைய மகத்தான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் இப்போது தான் ஆரம்பித்தது போல இருக்கிறது. அதற்குள் முடிவுக்குள் நாம் வந்துவிட்டோம். தெய்வம் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த 9 மாதமும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார். நம்முடைய சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. நம்முடைய தேவைகளின் மத்தியிலே நம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்கிறதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, பரமேறி செல்வதற்கு முன்பாக அவரால் உரைக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் வருகிற போது அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். இந்த இயேசுவோடு கூட இருந்ததான ஜனங்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு பின்பாக சிதறடிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். அநேக விதமான பிரச்சனைகளும் பிரயாசங்களும் அடக்குமுறைகளும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாக சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு பிரியாமல் காத்திருங்கள். ஏகதேசம் 10 நாள் அளவு அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றுக்கொண்ட போது ஓடி ஒளிந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள் என்று சொல்லி அதற்கு பின்பாக வருகிறதான வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறவர்களின் பலன் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொன்னால், அசாதாரணமான காரியங்களை செய்கிறது உண்மைதான். எப்போது என்று சொன்னால், சாதகமான சூழ்நிலை அல்ல, சாதகமில்லாத சூழ்நிலையிலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒரு தேவ பலன் அவர்களோடு கூட இடைப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கன்பானவர்களே, நான் தேவ ஆவியின் நிறைவோடு பேசுகிறேன். இந்த மாதம் நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை தேசத்திலே செய்யும்படியாக தெய்வ ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். பாருங்க, இவங்கெல்லாம் ஓடி ஒளிந்தவர்கள். அதனுடைய 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பேதுரு ஸ்தோத்திரம் 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். இந்த தைரியம் எப்படி வந்தது? யார் இவர்கள்? எப்படி இவ்வளவு துணிச்சலாய் நிற்கிறார்கள்? இந்த தைரியத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கரம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவர்களை பலப்படுத்தினது. நீங்கள் அநேக காரியத்தில் சோர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் உரைக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் சாட்சிகளாய் எழுப்பப் போகிறீர்கள். பூமியின் கடைசி பரியந்தம் தேவனுக்காக சாட்சிகளாய் நிற்கும்படியாக விசேஷமான பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த இருக்கிறார். பொருளாதார நிலையிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ பலன் உங்களை பலனடைய செய்ய போகிறது. ஸ்தோத்திரம். மற்ற மனிதர்களுடைய பேச்சினால், அவமானத்தினால் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பலப்படுத்த இருக்கிறது. பிரியமானவர்களே, 9 மாதம் கண்மணி போல் பாதுகாத்தார். இந்த 1ஆம் தேதி 10வது மாதத்திலும் தேவ பலனுக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை செய்யட்டும். God bless you. Thank you all.